ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த லட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துமே இந்த ஒரு லட்டுலேயே கிடச்சிரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சுகரோ அதுக்கப்புறம் சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. இதில் உள்ள நேச்சுரலான இனிப்பு தான். ஸோ இதை வந்து சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் தாராளமாக சாப்பிட்லாம், யோசிக்கவே வேணாம். இதை சாப்பிட்றதுனால வந்து நமக்கு சுகர் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயமே இருக்காது. ஸோ இதில் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான் போட்டிருக்கோம். ஸோ நான் இதுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். இதில் அதிகமாக வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1/2 கிலோ வந்து அத்திப்பழம் வாங்கியிருக்கேன், 1/2 கிலோ வந்து டேட்ஸ் எடுத்திருக்கேன். பாக்கி நட்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட எந்தெந்த நட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வந்து வால்நட், பாதாம் இது வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். முந்திரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து வால்நட் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பாதாமை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். முந்திரி வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஒரு 100 கிராம் தான் முந்திரி எடுத்திருக்கேன். பட் வந்து பாதாமும் வால்நட்டும் பார்த்திங்கனாக்கா நல்லா நிறையாவே எடுத்துக்கிட்டேன், ஒரு 1/4 கிலோ கிட்ட நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ முந்திரியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு, நான் வந்து பிஸ்தா வந்து வீட்டில் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஸோ அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்ப்கின் சீடு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் சீடு, இது மூணுமே ஒன்றா போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும்போது ரொம்ப கலர் வந்துடக்கூடாது, இந்த அளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மக்கானா தான் நான் சேர்க்குறேன். மக்கானா வந்து ஒரு 300 கிராம் நான் எடுத்திருக்கேன். மக்கானா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது வந்து தாமரைப்பூ சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். ஸோ இதையும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வதுக்குன்னு இருக்கும், நம்ம வறுத்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டம், இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் வந்து நெய் சேர்த்துட்டு கோந்து தான் எடுத்திருக்கேன். கோந்து அப்படின்னாக்கா இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து 200 கிராமும் அப்படியே சேர்த்துட்டேன். ஸோ இதை வந்து 2 டைமாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பாதி. அடுத்ததும் பார்த்திங்கன்னா பாதி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ட்ரை கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். இது வந்து நிறையா சேர்க்கக்கூடாது, சேர்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி இருக்கும் லட்டு, அதனால் நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா க்ரீன் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கிரேப்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துட்டு அத்திப்பழம் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம மக்கானா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, உடச்சோம் அப்படின்னா இப்படி தான் வரணும். அதுக்கப்புறம் கோந்தும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம உடச்சி பார்த்தோன்னா இந்த மாதிரி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 கிலோ டேட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டேட்ஸு, அத்திப்பழம், அதுக்கப்புறம் வந்து கிரேப்ஸு, இது மூணும் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும், அந்த நட்ஸு கூட சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளெண்டரில் வந்து இந்த நட்ஸை மட்டும் கொஞ்சம் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து லைட்டாக வந்து கொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஒரு மிக்சிங் பவுலில் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டேட்ஸு, அத்திப்பழம், திராட்சை, இது 3 வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா நைஸாக ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த டேட்ஸில், அத்திப்பழத்தில் உள்ள ஸ்வீட்டு தான் நமக்கு அந்த லட்டில் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஸ்வீட்டுமே நான் சேர்க்கல. ஸோ இப்போ இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து அரையாது அந்த அளவுக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச டேட்ஸ், அத்திப்பழத்தை வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல கொரன்னு நட்ஸு, அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும். நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம லட்டு செய்யவே ஆரம்பிக்கணும். இப்போ நல்லா ஆல்மோஸ்ட் நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த நட்ஸும் அந்த டேட்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வருது. இப்போ ரொம்பவே சூப்பராக நம்ம லட்டு செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லாமே செஞ்சுட்டு நம்ம பார்க்கலாம்.
அத்திப்பழம் டேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட இஷ்டம் தான். அது எவ்வளோ சேர்க்கணுமோ நீங்கள் அதிகமாக வேண்டாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேண்டாலும் சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து லட்டு பிடிக்க வராது. ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அந்த அத்திப்பழம் டேட்ஸ் எதுவுமே இல்லை, வெறும் நட்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து என்னால் பிடிக்க முடியல, அதை தனியாக நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ வந்து சூப்பராக நமக்கு வந்து ஹெல்த்தி லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து அதை உடச்சி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது 1 மாதம் இல்லை, வீணாகவே ஆகாது, அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து என்னோடய பசங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூல் போகும்போது இது ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுக்கறது. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகும்போது அவங்களுக்கும் ஒன்று கொடுப்பேன். நீங்களும் உங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கணுமா, அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.